19 சங்கீதம் வசனங்கள் 81 88 வரை வாசிக்க போகிறோம். 119 சங்கீதம் 81 88 வரை. Psalms 119 verses from 81 to 86. அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். உம்முடைய என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. துருத்தியை போல நேன் உமது பிரமாணங்களையோ நாட்கள் எம்மாத்திரம். என்னை நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். எல்லாம் உண்மையமாய் இருக்கிறது. நியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை விப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமேன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அடுத்ததாக கப்பு இல்லாதாம் காப். என்னது காப்? சொல்லுங்க. காப் காப் காப். இது 11வது எழுத்து. எபிரேய எழுத்துல இது 11வது எழுத்து. இது ஒரு சொல் தொடரின் எழுத்து. பாம் ஆஃப் த ஹேண்ட், உள்ளங்கை. பாம் ஆஃப் த ஹேண்ட், உள்ளங்கை. இதனுடைய நேரடி அர்த்தம், காப் என்கின்ற வார்த்தையின் எழுத்தினுடைய நேரடி அர்த்தம் உள்ளங்கை. ஆனால் இது தனியாக தோன்றுவதில்லை, இது ஒரு தொடராக தோன்றும். எப்படி? palm of the hand to sole of the foot. உள்ளங்கையிலிருந்து கால் வரை, உள்ளங்கையிலிருந்து உள்ளங்கால் வரை, உள்ளங்கையிலிருந்து உள்ளங்கால் வரை. palm of the hand to sole of the foot. அடுத்து ஸ்பிரிச்சுவலா இது யாரோட உள்ளங்கைனா, போன வார்த்தை என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய கரம்னு பார்த்தோம். இப்போ என்னன்னு பார்க்கிறோம்? கரம்ல இருந்து உள்ளம் கை. இதுல வேற இட கனெக்ஷன் என்னன்னா, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்ப இது நம்மளது இல்லை, இது நம்மளது இல்லை, வேற யாருதோ. அந்த அப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்டவர் இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே நேரத்துல தலையிலிருந்து கால் வரை ஒருத்தரை தொடணும். எப்ப தொட முடியும்? ஒரே நேரத்துல 2 கையால தலையிலிருந்து கால் வரை தொட்டுணும். எப்ப முடியும்? வெரி குட். மடியில குழந்தையா படுத்துன்னு இருக்கும் பொழுது தான். இல்ல நம்ம தானே இந்த உள்ளங்கையில உச்சந்தலை அடங்கிடும். கரெக்டா? இந்த 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 கையில குழந்தையினுடைய தலை அடங்கிடும். இந்த கையில 2 காலும், இப்போ குளிக்க வைக்கிறீங்கல்ல, தலையெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு என்ன பண்றீங்கல்ல, மேஜிக். ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல
அந்த கடவுள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த மனுஷன் ஒரு குழந்தையா மாறிடுறான். தாயுள்ளம் படைத்த ஆண்டவரின் மடியில. அப்போ தொட்டு தடவி அந்த குழந்தைக்கு உரு கொடுக்கிறது இந்த உள்ளங்கை, ஷேப் கொடுக்கிறது. ஆண்டவர் தாவீது தன்னை குழந்தையாகவும் ஆண்டவரை தாயாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுல இவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைய சூழ்நிலைய அவன் சொல்லுகிற மாதிரி இந்த பகுதியை எழுதி வைத்திருக்கிறான். அடுத்து இந்த உள்ளங்கை பின்னால உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அப்படியே யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது. உன்னை தொடுகிறவன் என்னோட கண்மணியை தொடுகிறான். இப்படியெல்லாம் தொடர் வசனங்கள், லிங்க் வெர்சஸ் இருக்கிறது. ஆனா இங்க அவருடைய உள்ளங்கை இங்க இருக்கு. நாம என்ன பண்ணணும் குழந்தையா அப்படின்னா, அந்த உள்ளங்கையில நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சப்மிஷன் அண்ட் ஹியூமிலிட்டி, தாழ்மை. சில ஸ்லாக்கியங்கள் குழந்தையா இருக்கிறப்ப மட்டும்தான். சில ஸ்லாக்கியங்கள் எப்ப மட்டும்தான்? குழந்தையா இருக்கிறப்ப மட்டும்தான். அதை தாண்டின பிறகு அப்படியே இருக்க முடியாது. குழந்தையா இருக்கிறப்போ ஒவ்வொரு மழலை பேச்சையும் ரசிப்போம். நம்ம தானே 15 வயசாயிட்டும் பேசினிருந்தா அதே மாதிரி. கர்த்தருடைய வார்த்தைக்கு போலாம். டெக்ஸ்ட் போயிட்டு வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். 81ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அடுத்த வசனத்தில் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. ஓகே, இத ஒரு குறிப்பிட்ட யூத ஆசிரியர் பசி எடுத்துட்ட குழந்தை தன்னுடைய தாய்கிட்ட பால் குடிக்க துடிக்கிற அந்த 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 சம்பவத்தை உருவகப்படுத்தி இருக்கிறார் இந்த 2 வசனத்துல. மறுபடியும் சேர்ந்து இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. அந்த குழந்தை பசிக்காக தவிக்கிற அந்த காட்சிய இதோட கற்பனை பண்ணிக்கங்க. அப்படி ஆண்டவர் எப்பொழுது என்னை தேற்றுவீர், எப்பொழுது என்னுடைய பசியை ஆற்றுவீர், எப்பொழுது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் என்று ஒரு குழந்தை பசிக்கு தவிக்கிறது போல என் ஆத்துமா உம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? தவிக்கிறது. இந்த வசனங்கிறது இல்ல, என் ஆத்துமா உமக்கு தவிக்கிறது. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உம்முடைய பிரமாணங்களையோ மறவேன். I have become like a bottle in the smoke. புகையில் உள்ள துருத்தியை போலானேன். துருத்தி ஸ்கின், தோலில் செய்யப்பட்ட திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்கிற ஒரு ஒரு இப்பதான் பாட்டில். அப்பெல்லாம் இதுதான் தோல் தான். தோலை ஒரு பாட்டில் உருவத்தில் மாற்றி அதில் தான் திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்குவாங்க. அதில் தான் அது பாதுகாக்கப்படும். அதைத்தான் போய் புகையில வச்சா எப்படி இருக்கும்?
அது போல நான் மாறிட்டேன். ஆனால் உம்முடைய அந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிரமாணங்களை மறவேன். 84ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, உமது அடியானுடைய நாட்கள் எம்மாத்திரம்? என்னை படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்ய? எவ்வளவு நாளைக்கு நான் இருப்பேன்? உன்னுடைய அடியானாகிய என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு இருக்கும்? அப்ப என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு எப்போ நீர் நியாயம் தீர்ப்பீர்? நம்முடைய ஆயுசு, நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம்? என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? எப்பொழுது எனக்கு நியாயம் செய்வீர்? என் நாட்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. 85ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய வேத வசனத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். எனக்கும் அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட பகையும் இல்லை. உம்முடைய வேதத்துக்கு விரோதமாக, நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்பதற்காக, நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதற்காக எனக்கு விரோதமாய் குழிகளை வெட்டுகிறார்கள். கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு விரோதமா சமீபமாய் நடந்த ஒரு சம்பவத்தை நீப்பட்ட விரும்புகிறேன். ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர், 42 வயசு, லாவும் படித்தவர், அநேக கிறிஸ்தவ மக்களுக்காக போராடிய குணம் கொண்டவர். ஓல்டேஜ் ஹோமு, ஆர்ஃபனேஜ், பைபிள் காலேஜ், சர்ச்சு என்று நடத்தி கொண்டிருந்த ஒரு டைனமிக் லீடர். அரசாங்க அளவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எப்பொழுதெல்லாம் தீங்கு இழைக்கப்படுகிறதோ குரல் கொடுக்கக்கூடியவர். ஒரு 10 நாளைக்கு முன்னால அவர் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது இரவில் மிகவும் மர்மமான முறையிலே இறந்து கிடந்தார். அவர் விழுந்துட்டு, அவர் மேல வண்டி விழுந்துட்டு இருக்கு. ஒரு மர்மமான முறை, அது கொலை என்று சொல்லி எல்லாரும் சந்தேகிக்கிறார்கள். அது அவர் கொலைத்தான் செய்திருக்க வேண்டும். விபத்துக்கு வாய்ப்பில்லை. 30,000-40,000 பேர் கூடினாங்க அவருடைய அடக்க ஆராதனைக்கு, கடைசி ஊர்வலத்துல. கிறிஸ்தவ சமுதாயத்தை புரட்டி போட்ட ஒரு சம்பவம். நம்ம திருப்பதியில் இருக்கிற பாஸ்டர் அருளரசு அவர்கள் முன்னெடுப்புல 10,000 பேர் திருப்பதியில கூடினாங்க. சித்தூர்ல இருக்கிற பாஸ்டர்ஸுங்க எல்லாம் நம்ம நெட்வொர்க்ல இருக்கு. நம்ம தம்பி கிரண் எல்லாரும் அவங்களுடைய சாலிடாரிட்டிய, பரிசுத்தவானின் மரணம், குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்படும் பொழுது தேசம் அங்கலாய்ப்புக்குள்ளாகிறது. அப்ப எல்லாரும் கூடி கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்களுடைய முழக்கத்தை எழுப்பினார்கள். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் நியாயமான விசாரணை வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார்கள். இதுதான் இப்ப ட்ரெண்டிங். உங்களுடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் குழிகளை வெட்டுகிறார். இது எப்பொழுது நியாயம் தீர்ப்பு? இப்போ எழுதின ஒரு வசனம் இன்றைய நிலைமைக்கு ஏற்றதாக, பொருத்தமானதாக இருக்கிறது. 86ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு விரோதமா இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது அதை இந்த பகுதியிலே சொல்லுகிறான். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று.
ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. எனக்கும் மரணத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன், ஜஸ்ட் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் உம்முடைய வசனத்தை மறவேன், உம்முடைய கட்டளைகளை மறவேன், உம்முடைய பிரமாணத்தை மறவேன். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. ஹல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளை நான் விட்டுவிடவில்லை. 88ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் கடைசியா. உம்முடைய கிருபையின்படி என்னை விடுவியும் உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும், இவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும், இவ்வளவு நமக்கு விரோதமாய் குழி வெட்டினாலும் கடைசியா எப்படி முடிக்கிறான் பாருங்க. உமது கிருபையின்படியே என்னை revive me Lord according to your mercies, according to your kindness, according to your grace. உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மை சுற்றி எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடைசியா நாம எதை முழுவதுமாய் நம்பலான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையை முழுவதுமா நம்பலாம். ஏன்னா அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். இந்த உருவத்தை நமக்கு கொடுத்தது அவர்தான். ஹல்லேலூயா. நேற்று நடந்த ஒரு சின்ன எங்க ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நேற்று ஸ்கூல் பசங்களை இந்த சர்ச்சுள்ள கொண்டு வந்துட்டு அவங்ககிட்ட இந்த கிளே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஷேப்புங்களை பண்ணுங்க அப்படின்ட்டு வரிசையா பசங்களை உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. மழை ஜோரா வந்துச்சு, சரியான மழை, இங்கெல்லாம் ஒழுகுச்சுன்னு ஓடியாந்து பாத்திரம்லாம் வச்சோம். சரி, இது ஷேப்பெல்லாம் ஒரு கையில பண்ணாங்களா பசங்க? இதை நான் தியானம் பண்ணின்னு பார்த்துன்னுக்கிறேன். இந்த பகுதியை மெடிடேட் பண்ணு பார்த்துன்னுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இதாச்சுன்னுட்டு. இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு பெற்றோர் எல்லாம் வந்துக்கிறாங்க. மழை, எல்லாருமே இந்த பசங்க பண்ணதை அப்படியே எத்தனை போய் யாருக்கிட்ட காட்டுறாங்க? பேரண்ட்ஸ் கிட்ட. அப்படியே ஒரு அட்டை மேலே வச்சுட்டு அப்படியே அதெல்லாம் எத்தனை போய் காட்டுறாங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த சின்ன சின்ன குழந்தைங்க. பெரிய பசங்க பண்ணதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த 1வது 2வது படி பசங்க ஒரு அப்பா வந்து போட்டோ எடுக்கிறாரு. என்னத்த அந்த குழந்தை பண்ண அந்த அந்த சின்ன கரங்கள் செஞ்ச அந்த சின்ன அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சுன்னெல்லாம் சொல்ல. ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு அது எப்படித்தான் இருந்துச்சு? பிரமாதமா இருந்துச்சு. சரி, மழைக்கு அவங்க நல்ஜிக்கின்னு இது கொடை பிடிச்சிருப்பீங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு விளங்குச்சு. அடட, அந்த அந்த குழந்தை அந்த சின்னதா ஒன்னு செஞ்சத தாங்க நலிஞ்சுக்குன்னு அத்தை மழையில நலியாதபடி எத்தனை வீட்டுக்கு போறாங்க. இப்படித்தானே ஆண்டவர் நம்மள கூட பாதுகாப்பாரு. உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னவராச்சு. சும்மா கொஞ்சம் பலவீனம் வந்துட்டா, கொஞ்சம் சூழ்நிலை வந்துட்டா, ஆண்டவரே நீக்குறியா இல்லையான்றமே அவரு தான் நினைச்சுக்குன்னு நமக்காக கொடை பிடிக்கிற தேவன். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆகவே அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய கிருபையின்படி நம்மை உயிர்ப்பிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, we worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.